ஊரடங்கு நேரத்தில் மூடுவதற்கு தாமதமாக்கினார்கள் என்ற காரணத்திற்காக இப்படிப்பட்ட தாக்குதல்களை நிகழ்த்த காவல்துறையினருக்கு யார் அனுமதி தந்தது? ஜெயராஜ் மற்றும் பெனிக்ஸின் இன்னுயிருக்கு எந்த நிவாரணமும் ஈடு இல்லை. இந்த வழக்கின் விசாரணையை வேகமாகவும் தீவிரமாகவும் நேர்த்தியாகவும் நடத்தி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைக்க சட்ட ரீதியாகவும் திமுக துணை நிற்கும். இந்த உயிர் பலிக்கு நிச்சயம் பொறுப்பேற்க வேண்டியது முதலமைச்சர் தான். சிவகங்கை மாவட்டத்துல ஒரு கோயில்ல வச்சு கோசாலையில வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க. அறநிலைத்துறை இணை அதிகாரியுடைய இணை ஆணையருடைய பில்டிங் பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில ஒரு கொலை. இன்னைக்கு இந்த மக்கள் இன்னைக்கு கடன் துடிக்கிறாங்க. ஆனா அந்த இறப்பு நடந்த அந்த பையனுடைய அம்மாவையும் தம்பியும் மட்டும் இந்த திமுக அரசியல்வாதிகள் வீட்டுக்குள்ள போய் காம்ப்ரமைஸ் பேசி உங்களுக்கு வேலை தரோம், உங்களுக்கு பணம் தரோம்னு சொல்லி அவங்களை இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துக்கு கையெழுத்து போடுறதுக்காக கூட்டிட்டு. இன்னைக்கு அந்த அறநிலைத்துறை யார் கண்ட்ரோல்ல இருக்கு? சேகர் பாபு அமைச்சர் கையில தானே இருக்கு. அந்த அறநிலைத்துறையில வேலை பார்த்த பையன் தான் இந்த தம்பி. ஒரு காவலாளியா பணிபுரிஞ்ச உங்க துறையை சார்ந்த ஒரு பணியாளரை உங்க அரசாங்கத்துடைய காவல்துறையை அடிச்சு கொண்டிருக்கு. இதுக்கு இன்னும் ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் தெரியல. இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் பெரிய கருப்பன் எங்க போனார்? விசாரணையின் போது நகையை கொள்ளையடித்ததாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என கூறி அஜித், அவரது தம்பி நவீன் மற்றும் அவருடன் பணிபுரியும் 4 பேர் என 6 பேரையும் முழங்கால் போட வைத்து குதிங்காலில் பிளாஸ்டிக் லத்தியால் கடுமையாக தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதாக தகவல் வெளியானது. பின்னர் அஜித் குமாரை மட்டும் தனியாக அழைத்து சென்று விசாரணை என்ற பெயரில் போலீசார் தொடர்ந்து தாக்கியுள்ளனர். தான் இறந்து விடுவேன் என கதறி அழுத போதும் கொஞ்சம் கூட இரக்கமில்லாமல் வாயில் மிளகாய் பொடியை கொடுத்து காவல்துறையினர் சித்திரவதை செய்துள்ளனர். அப்போது என்னை அடிக்காதீர்கள், எனக்கு தாகமாய் இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று கேட்டும் அதை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் தொடர்ந்து தாக்கியதில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. பட் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன முயற்சின்னு ஒரு நல்ல முதலமைச்சர் முடிவு எடுக்கிறத தவிர காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைக்கிற ஒருத்தர் ஒண்ணுமே இல்லைன்னு சர்வசாதாரண பேசணும் என்ன அர்த்தம்? இவர் நான் குற்றம் சாட்டுறேன் சார். நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த விதத்திலும் போலீஸ் மட்டும் இல்ல, உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வளரல் எல்லாம் சேர்த்து சொல்றேன், நீங்க முதலமைச்சராக இருப்பதற்கு எந்த தார்மீக அடிப்படையும் கிடையாது. அது எந்த விதமான தகுதியும் கிடையாது. நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது.